ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 6வது கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு சதுரம், செவ்வகம், வட்டம், சாய் சதுரம், முக்கோணம் எனில் பின்வரும் எக்ஸின் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக. நம்மளுக்கு இங்கே 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் இந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 4 சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 4 பக்கம் இருக்கணும், அந்த 4 பக்கமும் சமமாக இருக்கணும். அந்த வடிவம் எதுன்னு கேட்குறாங்க. பாருங்க, சதுரத்துக்கு 4 பக்கம் உண்டு, அந்த 4 பக்கமும் சமமாக தான் இருக்கும். அப்போ இது ஒரு ஆன்சர். இனி செவ்வகத்துக்கு 4 பக்கம் உண்டு, ஆனால் அந்த 4 பக்கமும் சமமாக இருக்காது. எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். இதுவும் சமம், இதுவும் சமம். இனி வட்டத்துக்கு பக்கமே கிடையாது. இனிமேல் சாய் சதுரமும் சதுரத்தை மாதிரி தான். 4 பக்கம் இருக்கும், அந்த 4 பக்கமும் சமமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சரிஞ்சிருக்கும். அடுத்த முக்கோணத்துக்கு 3 பக்கம். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்னதான் இருக்கும்? சதுரம், சாய் சதுரம். இந்த ரெண்டுக்கும் தான் 4 பக்கமும் இருக்கும், அந்த 4 பக்கமும் சமமாகவும் இருக்கும். அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே கொஸ்டினில் கணம் அப்படின்னு கேட்கறதுனால கணத்துக்கான பிராக்கெட்டை போடணும். ஆன்சர் எழுதிக்கலாம். சதுரம், கமா, சாய் சதுரம். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இனிமே செகண்ட் சப்டிவிஷன் ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம். இந்த 5 வடிவத்தில் எதுக்கு ஆரம் இருக்கு? வட்டத்துக்கு. ஆரம்னா என்னது? வட்டத்தோட மையத்திலிருந்து அதோட பரிதி வரைக்கும் இடையே உள்ள தொலைவு தான் ஆரம். அப்போ இதோட ஆன்சர் வட்டம். எழுதிடலாம், வட்டம். ஓகே, இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக உடைய வடிவங்களின் கணம். இப்போ உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி எப்போ கிடைக்கும்னா 3 பக்கம் இருக்கக்கூடிய வடிவங்களோட கோணத்தை கூட்டினாதான் 180 டிகிரி கிடைக்கும். அப்போ இதில் எதுக்கு 3 பக்கம் இருக்கு? முக்கோணத்துக்கு தான் அதோட கோணங்களை கூட்டினா நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். அப்ப இதோட ஆன்சர் என்னது? முக்கோணம். ஏன்னா அதுக்கு தான் 3 பக்கம் இருக்கு. அப்ப ஆன்சர் எழுதிக்கலாம், முக்கோணம். ஓகே, இனிமே ஃபோர்த் சப்டிவிஷன் 5 பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். இப்போ 5 பக்கம் இருக்கக்கூடிய வடிவம் எதுன்னு கேட்குறாங்க. இதுல இருக்கிறதுல எதுக்குமே 5 பக்கம் கிடையாது. அப்ப எப்படி எழுதணும்? வெறும் பிராக்கெட்டை மட்டும் போட்டுருங்க. உள்ள எதுவுமே இல்லாட்டது என்னது? வெற்று கணம். இப்படியே எழுதிக்கலாம், அல்லது வெற்று கணம்னு எழுதிக்கலாம். ஓகே, இவ்வளவு இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏ என்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. எனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் எழுதுக. இப்போ இந்த ஏயோட எல்லா உட்கணங்களையும் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் தந்திருக்க ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி. ஓகே, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி ஏயின் உட்கணங்கள் அதை எழுதிக்கலாம். உட்கணங்கள். ஓகே, இந்த மாதிரி உட்கணங்கள் கேட்டாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிராக்கெட்டை மட்டும் எழுதணும். உள்ளே இருக்கக்கூடிய எதுவுமே எழுதக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் பிராக்கெட்டை மட்டும் போட்டுருங்க, உள்ளே எதுவுமே எழுதக்கூடாது. இனி அடுத்த இதில் மொத்தமாக எத்தனை உறுப்பு இருக்கு? 2 உறுப்பு தான் இருக்கு. நீங்கள் 3 நினைக்கக்கூடாது. அதாவது இப்போ பிராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு பிராக்கெட் பார்த்தீங்களா? அப்போ இது இவ்வளவு சேர்ந்தது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, மொத்தமாக 2 உறுப்பு. இனி அதை தனித்தனியாக எழுத போகிறோம். அதாவது ஒவ்வொரு உறுப்பாக வச்சு எழுத போகிறோம். பிராக்கெட்டுக்குள்ளே ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ எழுதிக்கலாம், அதுக்கு பிறகு இதை எழுதிக்கலாம், ஏ கமா பி. இனிமே எல்லாத்தையும் சேர்த்தே எழுதிக்கலாம். இங்கே இடம் தேவையெல்லாம் நான் கீழே எழுதிக்கிறேன். ஏ கமா பி. இதுதான் இதோட உட்கணம். இதில் மொத்தமாக எத்தனை உட்கணம் இருக்கு? 1 2 3 4 உட்கணம் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு மொத்தமாக 4 உட்கணம் தான் வருமானு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2 m. ஃபர்ஸ்ட் 2 எழுதிருங்க. எம்னா என்னன்னா இதில் எத்தனை உறுப்பு இருக்கோ அதை எழுதணும். மொத்தமாக 2 உறுப்பு, அதனால எம்முக்கு பதில் 2ன்னு எழுதிக்கலாம். 2 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 4. அதாவது அடுக்கில் 2னா 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 4. அப்போ கரெக்டு தானே? மொத்தமாக இங்கே 4 உட்கணம் இருக்கு. இவ்வளோ தான் இந்த சம். இது 8வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றின் அடுக்கு கணத்தை காண்க. இப்போ நம்ம இதோட அடுக்கு கணம் கண்டுபிடிக்கணும். ஓகே, எழுதிக்கலாம். ஏ கணம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயின் அடுக்கு கணம் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுக்கு கணம் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் இதோட உட்கணம் எழுதிக்கணும். உட்கணம் எப்படி எழுதணும்? இதில் மொத்தமாக 2 உறுப்பு இருக்கு. முதல்ல வெற்று கணம் எழுதணும், அதுக்கு பிறகு ஓர் உறுப்பு கணம், அடுத்த ஈருறுப்பு கணம். 2 உறுப்பு இருக்கிறதுனால ஈருறுப்பு கணத்தோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? வெற்று கணம் அப்படின்னா உள்ள எந்த உறுப்புமே எழுதக்கூடாது, வெறும் பிராக்கெட்டை மட்டும் எழுதிடணும். இதுக்கு அடுத்த ஓர் உறுப்பு கணம். ஓர் உறுப்பு கணம்னா பிராக்கெட்டுக்குள்ள ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ வச்சு எழுதிக்கலாம், அதுக்கு பிறகு பியை மட்டும் தனியாக எழுதிக்கலாம். இனிமேல் ஈருறுப்பு கணம்னா இதை மொத்தமாக சேர்த்து எழுதிடணும். ஏ கமா பி. ஓகேங்களா? எழுதிட்டோம். இது இதோட உட்கணம். இனிமே ஏயின் அடுக்கு கணம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே கணத்துக்கான பிராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். பாருங்க, இந்த பிராக்கெட்டுக்குள்ளே மொத்தத்தையும் எழுதிட்டீங்கன்னா இதுதான் ஏயின் அடுக்கு கணம். செகண்ட் சப்டிவிஷன் b is equal to 1 2 3.
இப்போ பியோட அடுக்கு கணம் பார்க்கலாம். அடுக்கு கணம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இதோட உட்கணம் எழுதிக்கணும். உட்கணம் எழுதணும்னா முதல்ல வெற்றுக்கணம், அடுத்த ஒரு உறுப்பு கணம், ஈருறுப்பு கணம், மூறுப்பு கணம். இங்கே மொத்தமாக 3 உறுப்பு இருக்குது. அப்போ 3 உறுப்பு கணம் வரைக்கும் எழுதணும். ஓகே, முதல்ல வெற்றுக்கணம் எழுதிக்கலாம். உள்ள எந்த உறுப்புமே இருக்கக்கூடாது, அதுதான் வெற்றுக்கணம். ஒரு உறுப்பு கணம்னா பிராக்கெட்டுக்குள்ளே ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கலாம், அதுக்கு பிறகு 2, அடுத்த 3. இப்போ ஒரு உறுப்பு கணம் எழுதிட்டோம். இனி ஈருறுப்பு கணம் முதல்ல 1 2 சேர்த்து எழுதிக்கலாம். பென்சிலால் இந்த மாதிரி மேலே ட்ரா பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 1,2. இனி அடுத்த 1 3 சேர்த்து எழுதிக்கலாம். 1,3. அடுத்த 2. இனி அடுத்த நம்பரில் பார்த்தீங்களா, இனி 2ல் இருந்தே தொடங்கலாம். 2,3 2,3. ஓகே, இனிமே இங்கே அடுத்த நம்பர் இல்லை, அதனால 3ல் இருந்து தொடங்கலாம். 3ல் இருந்து தொடங்கணும்னாலும் அங்கே நம்பர் இருக்கணும், அதனால இதோட ஈருறுப்பு கணம் முடிஞ்சு. இனி மூறுப்பு கணம்னா இது மொத்தத்தையும் சேர்த்து எழுதிருங்க. 1,2,3. ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது இதோட உட்கணம். அடுக்கு கணம்னா இதை கணத்துக்கான பிராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். ஓகேங்களா? தேர்ட் சப்டிவிஷன் D is equal to PQRS. இதில் மொத்தமாக 4 உறுப்பு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வெற்றுக்கணம், அடுத்த ஒரு உறுப்பு கணம், ஈருறுப்பு கணம், அதுக்கப்புறம் 3 உறுப்பு கணம், 4 உறுப்பு கணம். இந்த மாதிரி எழுதிக்க போகிறோம். முதல்ல Dயின் அடுக்கு கணம் அப்படின்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வெற்றுக்கணம், பிராக்கெட்டை மட்டும் எழுதிருங்க. அதுக்கப்புறம் ஒரு உறுப்பு கணம், அதாவது ஒவ்வொரு உறுப்பாக எழுத போகிறோம். முதல்ல P வச்சு எழுதலாம், அதுக்கு பிறகு Qவை மட்டும் எழுதிக்கலாம். இனி R, அப்புறமாட்டு S. ஓகேங்களா? இனி ஈருறுப்பு கணம். ஈருறுப்பு கணம் எப்படி எழுதலாம்? Pயையும் Qயையும் சேர்த்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு P, Q. அதுக்கு பிறகு Pயையும் Rயையும் சேர்த்து எழுதலாம். P, R. அதுக்கப்புறம் Pயையும் Sயையும் சேர்த்து எழுதலாம். P, S. அதுக்கப்புறம் Q. அடுத்த எதுவுமே இல்லை, அதனால Qலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Q, R. Q, R. அடுத்த Q, S. Q, S. ஓகே, இனிமேல் R. ஆருக்கு அடுத்த 1 1 தான் இருக்குது. R, S அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுல உங்களுக்கு? எப்படி எழுதணும்னா PQ R S இப்படி இருக்கா? ஃபஸ்ட்டு PQ, அடுத்த PR, அதுக்கப்புறம் PS. இனிமேல் அடுத்த Q. இங்கே போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது. சரிங்களா? இது தப்பு. ஏன்னா PQ ஆல்ரெடி நம்ம எழுதியிருப்போம், அதனால இப்படி தான் போனோம். QR, QS இப்படி. இனி அடுத்த R, RS. இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ ஈருறுப்பு கணம் எழுதிட்டோம். இனி மூறுப்பு கணம். மூறுப்பு கணம் எழுதணும்னா ஒவ்வொன்றையாக நம்ம ஸ்கிப் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு Pயை நான் விட்டுறியேன். QRS எழுதிக்கலாமா? Q, R, S. அதுக்கு பிறகு Qவை விட்டுடலாம். PRS எழுதிக்கலாம். PRS. அதுக்கு பிறகு Rஐ விட்டுடலாம். PQS எழுதிக்கலாமா? P, Q, S. இனி அடுத்து Sஐ விட்டுடலாம். PQR, PQR. இவ்வளோ தான் 3 உறுப்பு கணம். இனிமே 4 உறுப்பு கணம் மொத்தமாக அப்படியே எடுத்து எழுதிருங்க. P, Q, R, S. ஓகே, இப்போ உட்கணம் எழுதிட்டோம். இதுக்கு மொத்தமாக எத்தனை உட்கணம் வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 அடுக்கு M, இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் 2 எழுதிருங்க. எம்னா இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு பார்க்கணும். 4 உறுப்பு. அப்போ அடுக்கில் 4ன்னு எழுதிருங்க. அடுக்கில் 4னா 2 4 வாட்டி எழுதி பெருக்கணும். இந்த மாதிரி 2 4, 4 2 8, 8 2 16. அப்போ இதில் மொத்தமாக எத்தனை உறுப்பு இருக்கணும்? 16 உறுப்பு இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 உறுப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது உட்கணம். இதுக்கு கணத்துக்கான பிராக்கெட் போட்டு உள்ளே எழுதினீங்கன்னா அதுதான் அடுக்கு கணம். இதுதான் இதோட ஆன்சர். இனி 4th சப்டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு வெற்றுக்கணம். இதுவும் வெற்றுக்கணம் தான். சரிங்களா? நம்ம எப்போவுமே இப்படி எழுதுவோம் வெற்றுக்கணம். இங்கே இதுவும் வெற்றுக்கணம் தான். சரிங்களா? ஓகே, இப்போ ஈயின் அடுக்கு கணம். அதுக்கு முதல்ல உட்கணம் எழுதிக்கணும். இங்கே எவ்வளோ உட்கணம் வரும்னு பார்க்கலாமா? அதோட ஃபார்முலா 2 அடுக்கு M. 2 எழுதிருங்க. எம்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. இதுக்குள்ளே எந்த உறுப்புமே இல்லை, இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. அடுக்கில் இந்த மாதிரி 0 வந்தாலே இதோட மதிப்பு 1. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுக்கில் 0னா அதோட மதிப்பு 1 ஆகிடும். அப்போ இங்கே ஒரே ஒரு உட்கணம் மட்டும் இருக்கும். எதுதான்? அதுவும் வெற்றுக்கணம் மட்டும்தான். கொஸ்டினே வெற்றுக்கணம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு உட்கணம் தான் வரும். இப்போ இதோட அடுக்கு கணம்னா இதுக்கு இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுருங்க. ஓகேங்களா? இங்கே நீங்கள் இதோட ஆன்சர் இப்படியும் எழுதிக்கலாம், அல்லது நம்மளுக்கு கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை எழுதிக்கிட்டு இது உட்கணம், இதோட அடுக்கு கணம்னா இதுக்கு தனியாக பிராக்கெட் போட்டுருங்க. ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம்.
பின்வரும் கணங்களின் உட்கணங்கள் மற்றும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையை காண்க. இப்போ நம்ம உட்கணங்களோட எண்ணிக்கையும் தகு உட்கணங்களோட எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் W is equal to சிவப்பு நீலம் மஞ்சள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கணும்னா N of W, அதாவது W என்ற கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதணும். இதுதான் எம்மோட மதிப்புமே. சரிங்களா? எண்ணலாம் 1 2 3 உறுப்பு இருக்கு. இனிமே முதல்ல உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். உட்கணங்களின் எண்ணிக்கை is equal to, இதோட ஃபார்முலா 2 m. இப்போ 2 எம்மோட மதிப்பு என்னது 3, அப்போ அடுக்கில் 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுக்கில் 3னா 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். இந்த மாதிரி பெருக்கலாமா? 2 4, 2 8. அப்போ உட்கணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 8. இனிமே நம்ம தகு உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். தகு உட்கணங்களின் எண்ணிக்கை is equal to, இதோட ஃபார்முலா 2 m - 1. இப்போ 2 m என்ன கண்டுபிடிச்சோம்? 8. அப்போ 2 mோட மதிப்பு 8 - 1. 8ல இருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். அப்போ தகு உட்கணங்களின் எண்ணிக்கை 7. செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். இங்கே நம்மளுக்கு பட்டியல் முறையில் கொடுக்கல. முதல்ல பட்டியல் முறையில் மாற்றணும். அப்போ x equal to x ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். இதில் எக்ஸ்னா என்னன்னா n, கேபிட்டல் N அப்படின்னா இயல் எண். இப்போ கேபிட்டல் N எதுலேருந்து தொடங்கும்? 1ல இருந்தே தொடங்கும். 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அதாவது 1னா 1 ஸ்கொயர், 2னா 2 ஸ்கொயர், 3னா 3 ஸ்கொயர். இந்த மாதிரி ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கும் போது லெஸ் தேன் ஈக்குவல் டு 100 அடியில் கோடு. அப்போ 100 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கிறேன் பாருங்க. x equal to, ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட். முதல்ல 1 ஸ்கொயரோட மதிப்பு 1, 1க்கு அடுத்த 2, 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, 3 ஸ்கொயரோட மதிப்பு 9, 3க்கு அடுத்த 4 வரும். அப்போ 4 ஸ்கொயரோட மதிப்பு 16, 4க்கு அடுத்த 5, 5 ஸ்கொயரோட மதிப்பு 25. இனி 6 ஸ்கொயரோட மதிப்பு 36, 7 ஸ்கொயரோட மதிப்பு 49, 8 ஸ்கொயரோட மதிப்பு 64, 9 ஸ்கொயரோட மதிப்பு 81, 10 ஸ்கொயரோட மதிப்பு 100. பாருங்க, இங்க 100 வந்துடுச்சு, அடியில் கோடு. அப்போ 100 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இப்போ n of x, அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை. இதுல மொத்தமா எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதணும். சரிங்களா? அதுதான் m. எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10, 10 உறுப்பு இருக்கு. ஓகே, இனிமே முதல்ல உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். உட்கணங்களின் எண்ணிக்கை, இதோட ஃபார்முலா என்னது? 2 m. ஓகே, 2 mோட மதிப்பு 10. அப்போ அடுக்கில் 10ன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுக்கில் 10னா 2 10 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்போ எழுதிக்கிறேன். 2 × 2 × 2 × 2 × 2. இனி 2 × 2 × 2 × 2 × 2. 1 2 3 4 5 6 7 8 9 10, 10 வாட்டி எழுதிட்டோம். ஓகே, பெருக்கலாமா? 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 2 நம்ம பெருக்கிட்டோம். பெருக்குனா 32ன்னு கிடைக்குது. இனி அடுத்த 5 வாட்டி இருக்கக்கூடிய 2 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 32 தான் கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கலாம். 2 4, 3 6, 3 2 6, 3 9, 4 6 6 கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1, 9 1 கூட்டினா 10. அப்போ பெருக்குனா என்ன கிடைக்குது? 1024 எழுதிக்கலாம். இதுதான் உட்கணங்களின் எண்ணிக்கை. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? தகு உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அப்போ எழுதிக்கலாம். தகு உட்கணங்களின் எண்ணிக்கை, அதோட ஃபார்முலா 2 m - 1. 2 mோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1024 - 1. அப்போ 1024ல இருந்து 1 கழிச்சா 1023. இதுதான் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. இவ்வளோ இந்த சம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். n of a is equal to 4 எனில் n of p of a வை காண்க. அதாவது n of a உறுப்புகளின் எண்ணிக்கை, அதை கொடுத்துக்கிட்டு n of p of a கேட்குறாங்க. சரிங்களா? இதுனா என்னன்னா உட்கணங்களின் எண்ணிக்கை தான். உட்கணங்களோட எண்ணிக்கையோட ஃபார்முலா என்னது? 2 m. அதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, தீர்வு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் n of எது கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதிக்கலாம். n of p of a இதை தான் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா 2 m. இப்போ mோட மதிப்பு mனாலும் n of a நாலும் 1 தான். ஏன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை தான்.
அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை என்னது 4. இப்போ பிரதியிடலாம் 2, எம்மோட மதிப்பு என்னது 4. இப்போ அடுக்கில் 4னா 2 4 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி 4 வாட்டி எழுதிருங்க. இப்போ பெருக்கலாம். 2 4, 4 2 8, 8 2 16. அப்போ n ஆஃப் P ஆஃப் A இதோட மதிப்பு என்னது 16. இனி நம்ம செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். இங்கேயும் சேம் அதே தான். n ஆஃப் ஏயோட மதிப்பு 0, n ஆஃப் P ஆஃப் ஏயோட மதிப்பு கேட்குறாங்க. எழுதிக்கலாம் n ஆஃப் P ஆஃப் A இதோட ஃபார்முலா 2 m. இப்போ mனாலும் n ஆஃப் ஏனாலும் ஒன்று தான். மதிப்பு எவ்வளவு 0 எழுதிக்கலாம். இனி 2 mோட மதிப்பு 0. அப்போ அடுக்கில் 0ன்னு போட்டுருங்க. இந்த மாதிரி அடுக்கில் 0 வந்தாலே இதோட மதிப்பு என்னது 1. கீழே என்னது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 10 20 எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட அடுக்கில் 0னா அதோட மதிப்பு 1 ஆகிடும். இப்போ n ஆஃப் P ஆஃப் ஏயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1. இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிவிஷன் n ஆஃப் P ஆஃப் A is equal to 256. n ஆஃப் ஏவை காண்க. இங்கே நம்மளுக்கு n ஆஃப் A அதாவது உட்கணங்களோட எண்ணிக்கை கொடுத்துக்கிட்டு உறுப்புகளோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, சேம் அதே ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். n ஆஃப் P ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 2 m. இங்கே n ஆஃப் P ஆஃப் ஏயோட மதிப்பு 256. அப்போ இதுக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாம். 256 இஸ் ஈக்குவல் டு 2 m. இனி 256 டா ஃபார்மெட்டில் போட்டு பார்க்கலாம். ஓகே பாருங்க, லாஸ்ட் 6 வந்து இரட்டைப்படை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். எழுதிக்கலாம். O 2 2. இனி 5ல் 2 வாட்டி இருக்கு. 2 4. அப்போ பாக்கி 1. இது இனி 16 ஆயிடும். 16ல் 2 8 வாட்டி இருக்கு. 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 6 2 12, 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 3 2 6, 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. O 2 2, பாக்கி 1. இப்போ இது 12. 6 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. O 2 2. 1 வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 256 எப்படி எழுதிக்கலாம்னா 2. இனி எத்தனை வாட்டி இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. 8 வாட்டி இருக்கு. 2 8 வாட்டி இருக்கிறதுனால 2 எழுதிக்கிட்டா அதோட அடுக்கில் 8ன்னு எழுதிக்கணும். ஏன்னா 8 முறை இருக்கு. இனி இங்கே 2 m. இப்போ பாருங்க, இங்கே 2 இங்கே 2. அடிமானம் 2லே சமம். அப்போ அடுக்கும் என்னது சமமாக இருக்கும். எம்மோட மதிப்பு என்னது 8. எம்னாலும் n ஆஃப் ஏனாலும் 1 தான். ஓகேங்களா? இப்போ n ஆஃப் ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.